ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம கற்பகம் காலேஜோட 2025 கட் ஆஃப் அனாலிசிஸ் தாங்க பார்க்குறோம். அஃபீஷியல் டேட்டா இது 2025 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கோர்ஸுக்குமே சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு அஃபீஷியல் டேட்டா, சரிங்களா? நீங்கள் இப்போவே எல்லா காலேஜ்லையுமே இப்போ அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் முன்னாடியே டொனேஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், பெரிய டாப் காலேஜஸ்லாம் டொனேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஃபீஸஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதே கவர்மெண்ட் கோட்டால நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கே என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் எல்லாமே டஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னாலுமே நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன அப்படிங்கிறது தெரிய போதும். ரிசல்ட் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு சொல்லியிருந்ததை டேட் குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2710 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய கற்பகம் காலேஜோட கட் ஆஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கோர்ஸுக்குமே என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற சொல்லிடுறேன். மேஜரா இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கு எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி வைங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி எல்லா காலேஜோட கட் ஆஃப் வீடியோஸும் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி அக்ரியா இருக்கட்டும், எல்லா கோர்சஸ்க்கான அப்டேட் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். இன்ஜினியரிங் அப்டேட்ஸ், எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல வரும். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபியூச்சர் அகாடமி சிவகார்த்தியா. ஓகே சார், எனக்கு இப்போ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேம்பஸ் 2710 கவுன்சிலிங் காலேஜோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AIDS இந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 195 பாயிண்ட் க்ளோசிங் கட் ஆஃபுங்க. லாஸ்ட் இயர் 191.5 க்ளோசிங் கட் ஆஃபா இருக்குது. இது ஓசி கம்யூனிட்டி, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கட் ஆஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்க சீட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்தந்த கம்யூனிட்டிக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் ஓப்பன் ஆகும், அதுல ஃபில் ஆகும். ஓகேங்களா? இதை நான் ஃபர்தரா ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லுவேன். இப்போ பிசியில பாத்தீங்கன்னா 188 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. அதாவது 188 க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுல 195 எடுத்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 98 எடுத்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 199 எடுத்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்படி சீட்ஸ் இன்டேக்கை பொறுத்து பிசி கம்யூனிட்டில 188 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் விஷயம். அடுத்தது பிசிஎம் 187 லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. AIDS இன் கற்பகம் காலேஜ். ஓகேங்களா? அடுத்ததா எம்பிசி பாத்தீங்கன்னா 186.5 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 170 கட் ஆஃப் இருந்தா தான் கற்பகம் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும் இன் AIDS கோர்ஸுக்கு. அடுத்தது 179 கட் ஆஃப் ஃபார் SCA ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் ஃபில் ஆகல. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங். மேஜரா நிறைய ஸ்டூடெண்ட் சிவில் இன்ஜினியரிங் பெரிய காலேஜ்ல படிக்கணும்னு நினைப்பீங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா 188.5 ஓசிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 171, பிசிஎம் 178, எம்பிசி 168, எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா 148 கட் ஆஃப்லயே சிவில் கோர்ஸ் கற்பகம் காலேஜ்ல கிடைக்குது. ஃபீஸ் என்னங்கிறத நீங்க டைரக்டா காலேஜ் போய் தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எல்லாரும் தமிழ்நாட்டுல மேஜரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு கற்பகம் காலேஜ்ல 2710 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 191.5 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிசி கம்யூனிட்டிக்கு, நீங்க பிசி கம்யூனிட்டியா இருக்கீங்க, 189 கட் ஆஃப் வரும் அப்படின்னா அதுக்கு மேல வரும்னா நீங்க கற்பகம் தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். பிசிஎம் 189.5, எம்பிசி 186 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் 176.5 ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 152.5லையும் 151.5ல பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், சில காலேஜஸ் 190 above 185 above கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ்ல கன்செஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலேஜ்ல நேரில் போய் பார்க்கலாம். என்னால் அதிகமாக ஃபீஸ் கட்ட முடியாதுங்க சார், நான் கம்மியான ஃபீஸ் தான் கட்ட முடியும், நல்ல கட் ஆஃப் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா காலேஜ் போய் அப்ரோச் பண்ணி பாருங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட். இசி ரொம்பவே முக்கியமான டிபார்ட்மெண்ட். அது லாஸ்ட் இயர் 189 ஓப்பன் கேட்டகரியில க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 186, பிசிஎம் 186 அண்ட் எம்பிசி 181 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 162.5லையும் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 145 கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குங்க. எல்லா சீட்ஸுமே இந்த காலேஜ்ல ஃபில் ஆயிருக்கு. 145ல லாஸ்ட் இயர் எஸ்சிஏக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்லாம் பாக்குறீங்க அப்படின்னா 183.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேஜரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் தான் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈசி டிபார்ட்மெண்ட்ல நீங்க கற்பகம் காலேஜ் பாக்குறீங்கன்னா பிசி, எம்பிசி, ஓசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சது 175க்கு மேல ஒரு 170
ஒரு 170க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா தாராளமா கற்பகம் காலேஜ்ல சீட்ஸ் கிடைச்சிரும் இன் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 145க்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது விஎல்எஸ்ஐ டிசைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 185ங்கிற மாதிரியான கட் ஆஃப் வந்து ஓசி பிசி பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 180க்கு மேல இருந்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் ஃபோக்கஸ் பண்ணலாம். 145க்கு மேல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஐடி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஐடியில பாத்தீங்க அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 188ல இருந்து 181 கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க. இதுக்குள்ள வரீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு போர்டில் தெரியலன்னா 188ல இருந்து 181க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார் ஐடி கற்பகம் காலேஜ்ல. ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 150க்கு மேல இருந்து 170க்குள்ள நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கட் ஆஃப்ல வந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் பாக்குறீங்க அப்படின்னா பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குறைஞ்சது ஒரு 185ல இருந்து ஒரு 170க்கு மேல இருக்கீங்கன்னா தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 168.5ல க்ளோஸ் ஆயிருக்கு மெக்கானிக்கலுக்கு. எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 145க்கு மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். கற்பகத்திலே கிடைக்கும். லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. முக்கியமான இன்னொரு கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 193.5ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. பிசி பாத்தீங்கன்னா 187, பிசிஎம் 190.5 அண்ட் எம்பிசி 185 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 168, 170 இந்த ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது 2025 கற்பகம் காலேஜோட கட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு, நல்லபடியா கண்டிப்பா ஒரு நல்ல கட் ஆஃப் வரும் அப்படின்னா தாராளமா வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். வேற எந்த காலேஜோட கட் ஆஃப் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்க, அதை பத்தி நான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.